கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை பாடி நம் தியானத்தை கடந்து செல்வோம். அழைத்தவரே 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 என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ்ந்து நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ்ந்து நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பா உன் கால்களிலே சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பா உன் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோரவை தாண்டும். மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஓய்வு நாளில் கூட கர்த்தரின் வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்குவோம். இன்றைக்கு கூட ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிசித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது,
பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன், நீர் என்னுடையவன் அப்படின்னு சொல்லுவான். அருமையான வசனம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன், என்னுடையவன். இருவரையும் சொல்லுவான். யார் அழைக்கிறார்? யாரை தெரிந்து கொண்டார்? கர்த்தருக்குள் இருப்பவர்கள தவறான வழிகளில் சென்று கொண்டு பாவத்தை சென்று கொண்டிருக்கவே கர்த்தர் அழைக்கிறார். யாருன்னே தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, கர்த்தரை தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க, அவரே தான் அழைக்கிறார். கிறிஸ்துவ மக்கள் கூட கிறிஸ்துவலாக இருந்தும் கர்த்தரை மறந்து உலகத்தால் ஈடுபட்டு கொண்டு தன் வழியில் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களே தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். மகனே, மகளே, நீ வா, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். எதற்காக தெரிந்து கொண்டால் நம்மிலிருந்து நம்மை பரிசுத்தமாக்கி நம் மூலமாக நம்மை போல் பாவத்தை அடிமையாக கொண்டிருக்கிறவரை பரிசுத்தமாக்க வேண்டும். அப்படி அதற்காகத்தான் கர்த்தர் பாவிகளை தெரிந்து கொண்டார். அவருடைய மரணம் கூட தமக்காகத்தான், பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் அவர் மரணம் நடந்தது. நம் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்தார். அதுதான் கர்த்தரின் வார்த்தை. அப்படி ஒரு பிரசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. எத்தனையோ சமயங்களில் நம் காலங்கள் அதன் போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். நம்மிடம் பணம் இருக்கும், எல்லாவற்றையும் செய்துட்டே இருக்கும். ஆனால் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்குமா என்பது தெரியாது. எல்லாம் செய்வோம், ஆனால் நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் அது பயனுள்ளதாக இருக்குதா, எல்லாம் சரியாக சென்று முடிக்கிறதா என்பது தெரியாது. ஆனால் இன்றைக்கு நடக்கிறது இன்றைக்கு செய்து கொள்ளும். நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சிந்திப்பதில்லை. இன்றைக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேலை செய்கிறோம், எதற்காக பணம் சம்பாதித்து நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வீடு வாசல்லாம் வாங்கணும், அப்படிதான். ஆனால் நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறதா? இது எதிர்பார்க்க வேண்டும். நான் பரிசுத்தமாக இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தரின் வாஞ்சை. எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும்? பணத்தாலோ பொருளாலோ புகழாலோ நம் உழைப்பாலோ அல்ல, கர்த்தரின் வார்த்தையால் மட்டுமே, வசனத்தினால் மட்டுமே, ஜபத்தினால் மட்டுமே நாம் பரிசுத்தமாக்கணும். ஜபம் தான் நம்மளே பரிசுத்தமாக்கும். அப்படிதான் நாம் பரிசுத்தமாக்க முடியும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் எல்லாம் கிடைத்து விட்டது என்று நாம் நம் போக்கில் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அடிக்கடி சொல்வேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கர்த்தரை தேடுகிறோம் என்று. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை தேடிக்கொண்டிருக்கிறார். அதான் நிஜம். என் மகன் ஒவ்வொரு நாளும் என்னை தேட வேண்டும், என்னிடம் வர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நான் அவனுக்கு திருப்பி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும், வசனத்தை கொடுக்க வேண்டும். இது கர்த்தரின் ஆசை, வாஞ்சை. நாம் அதை விட்டு ஒரு நாள் நம்ம போடா போகுது, இது நாள்லாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அந்த 6 நாளில் நமக்கு என்ன நடக்கலாம்? ஒரு நாள் கர்த்தரின் வழியில், மீது 6 நாள் சாத்தானின் வழியில். என்ன வழி? பாவ செயல்கள், தவறான பேச்சுக்கள், தவறான எண்ணங்கள், நம்ம இதெல்லாம் செய்வதெல்லாம் செஞ்சு கொண்டிருப்போம். குடியின் அடிமை, சிகரெட் பிடிப்பது, தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள், சீட்டு விளையாடுறது, சினிமா பார்ப்பது, இப்படி எத்தனையோ, மொபைல், இதனால் நம்ம வாழ்க்கையை கலந்து போயிடும். நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான். ஆனால் சண்டேயில் மட்டும் பரிசுத்தமாக சர்ச்சில் உட்காந்துட்டு ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. மற்ற நாட்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்ட்டி அப்படி போயிட்டுருக்காங்க. இதனால் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுமா? நிச்சயமாக இல்லை.
நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறான செயல்களும், ஒவ்வொரு தவறான எண்ணங்களும், ஒவ்வொரு ரகசிய பாவங்களும் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டும். அதெல்லாம் பாவத்தையும் சேர்ந்தது. எப்போது நாம் அதில் விடுதலாகும்? கர்த்தர் நம்மை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, என்னை நோக்கி வா, நீ என்னுடையவன், என் பேர் சொல்லத்தை என்னுடையவன் என்று அவர் அழைக்கிறார். அந்த அழைப்பு எப்போ நம்ம காதில் கேட்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது மட்டும்தான் கேட்கும். நம்மை உணர்த்துவார், நம்மளை பருவமாக்குவார், மறுவாழ்வை கொடுப்பார், புது வாழ்வை கொடுப்பார். அது நம்ம ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபத்திலேயே, துதியிலும், மகிமையிலே இருக்கும். அப்போது தான் அவருடைய குரல் கேட்கப்படும். கர்த்தர் என்னுடையவர் என்று நாம் அவரை உணர்ந்து கொள்ள முடியும். நமக்காகத்தான் கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மளை அழைத்தார் இல்லையா? ஸோ நமக்காகத்தான் அவர் இருக்கார். நாம நினைக்கிறோம் முழு மனசோட 100% இதயத்தில் இடம் கொடுக்கணும். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உயிர் நண்பர்கள், உயிர் தோழர்கள், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனாலும் அத்தனை போன்ற யாருமே கிடையாது. யாராவது நமக்காக உயிர் கொடுப்பாங்களா? கேட்டு பாருங்க. ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. கேட்டு பாருங்க, எனக்காக கொஞ்சம் உயிர் கொடுப்பியா நண்பா, எங்கே உயிர் கொடுப்பேன் நண்பா, கேளுங்க, போடாண்டு போயிடும். ஆனால் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். நம் பாவத்திற்காக அறிக்கையிட்டு நம்மை மன்னித்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அன்றைய தினம் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காகவே வந்து இன்று வரையில் நமக்கு ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தப்பட வேண்டும், நாம் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ வகைகளில் நம் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், சோர்வுகள் எத்தனையோ வந்து செல்கிறது. அதெல்லாம் சாத்தானின் தந்திரங்கள், சாத்தானின் செயல்கள் தான். ஏன் அப்படி வருகிறது? நாம் கர்த்தரை முழு மனதோட தேடுவதில்லை, தொடர்ந்து அவரை நாம் விசுவாசிப்பதில்லை. நமக்கு பணம் கிடைத்தது தான், நாம் வேலை செஞ்சால் பணம் கிடைச்சிச்சு, கடினமாக வேலை செஞ்சப்போ அந்த பணம் கிடைச்சிது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருந்தால் தான் எப்படி நம்ம வேலை செய்ய முடியும்? நாம் நல்ல ஆரோக்கியமாக, சுகமாக, பலமாக இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கிய சுகப்பலை எது கொடுப்பதுன்னா நல்ல வழிகளும் நல்ல செயல்களும் அதுதான் கொடுக்கும். பாருங்க, நாம் அத்தனை வேகத்துப்படி நடக்கும் போதோ, ஜபத்துப்படி செய்யும் போதோ குடிக்க மாட்டோம், சேர் குடிக்க மாட்டோம், தலைவழி பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? அப்படிலாம் இல்லாமல் நல்ல விஷயங்கள் செய்யும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும், நல்ல செயல்கள் இருக்கும், நல்ல உதவிகள் செய்யலாம். இது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட ஆயுளை கற்றுக் கொடுப்பார். அதே சமயத்தில் நாம் கர்த்தரை தேடாமல், பைபிள் வாசிக்காமல், ஜெபம் செய்யாமல் இருந்தால் நாம் தவறான பாதைகள் சென்று குடி, தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து அடிமையாகி உடல் கெட்டு போகுது. உடல் கெட்டு போன பிறகு அப்புறம் விவசாயமாச்சு என்ன பிரயோஜனம்? இந்த தவறான பழக்க வழக்கங்களால் உடல் பாதிக்கப்பட்டு சீக்கிரமே மரணத்தை தழுவும். எத்தனையோ பேர் நடக்குது இல்லையா? இன்றைக்கும் எத்தனையோ பேர் அந்த பாவ அடிமையில் சிக்கிக்கொண்டு வெளியே வருமான தவிர்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காகத்தான் கர்த்தர் காத்திருக்கிறார். மகனே வெளியே வா, மகளே வெளியே வா, எனக்குள்ளே வான்னு கேட்கிறார். அது நாம் காதுக்கு கேட்பதில்லை. ஏன் கேட்பதில்லை? நாம் பைபிளை தூக்குறது பதிலாக பாவத்தை தூக்கி கொண்டிருக்கிறோம். சிகரெட்டும், குடிக்கிற கிளாஸ், குடி, மொபைல், இப்படி அப்படி இருந்தால் அவருடைய குரல் நமக்கு கேட்காது. நான் ஒரு தடவை வந்து வசனத்தை எடுத்து படிங்க. குடிக்கிற எண்ணம் வந்தால் அது ஓரமாக வச்சுட்டு வசனம் எடுத்து படிங்க, பைபிள் எடுத்து படிங்க. உங்களுக்கான வார்த்தைகள் இருக்கும். உங்களை தேடி கர்த்தர் வருவார், உங்களை அழைப்பார், உங்களை மர்வமாக்குவார். இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருப்பது கூட கர்த்தரை அழைத்ததால் தான்.
கடந்த ஆண்டு முழுவதும், கடந்த ஆண்டு வரை நான் கத்தரை தேடி சென்று தொழுது கொள்வதில்லை. ஏதோ கடமைக்காக, ஒரு கடமை கிறிஸ்தவனாக வார சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, அப்படி தான் போயிட்டு வந்தேன். ஒரு 100% கத்தரை தேடவில்லை. ஆனால் ஒரு நாள் என்னை தெரிந்து கொண்டார். ஒரு நாள் அவங்க கடவுளை என்னை உணர்த்துவார். எப்படின்னா, நீ இதை செய்யணும்னு சொல்லி எனக்கு உணர்த்துவார். நிறைய நியூஸில் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி. அப்படி உணர்த்த பிறகு தான் நான் ஒரு விஷயம் உணர்ந்து கொண்டேன். கர்த்தர் என்னை அழைக்கிறார், அவர் வழியில் அழைக்கிறார், அவர் வார்த்தைகளை பேச அழைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு தான் இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கேன். இதெல்லாம் எப்படி நடந்தது? கர்த்தர் அழைத்ததால் தான். அவர் அழைப்பின் பாத்திரம் நம்ம இருந்ததால் தான் இன்றைக்கு நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்குள்ள இருந்த பாவங்கள் எல்லாம் வெட்டி விலகி ஒரு பரிசுத்த ஆசீர்வாதம் நிரம்பி இன்றைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு நானே ஒரு சாட்சி. அப்படி ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் காத்திருக்கிறார். எப்போது தன் மகன் வருவான்ட்டு. எத்தனையோ இந்த காலத்தில் போதை ஊசி, மாத்திரைங்க, தவறான படங்கள், செல்ஃபோன் அடிமை, குடி, தவறான ஃப்ரெண்ட்ஸு, அப்படி நம்ம இடத்துக்கு போனால் நல்லா கூட கெட்டவனாக மாறுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து விலைக்கு பாதுகாக்கத்தான் இந்த வசனமும் ஜெபமும் தான் பாதுகாக்கும். நம்ம எங்கே வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்ம சுற்றி கெட்டது இருந்தாலும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி, நம்ம வசனத்தை போய் நடக்கும்போதும் நம்ம எதுவுமே அணுகாது. எது தவறான பதில் நம்ம செல்ல மாட்டோம், தவறான செயல் செய்ய மாட்டோம். யங்ஸ்டர்ஸ் தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயோ செல்லலாம், எங்கேயோ போகலாம், எத்தனையோ பேர் மீட் பண்ணலாம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். எல்லோரும் நல்லவங்களாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நாம் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் தவறாக கூட இருக்கலாம். அந்த வழியில் போயிட்டு நம்ம தவறான பாதையை சென்று விடும். அதற்கு தடை எதெல்லாம் கர்த்தரின் வார்த்தைகள் பாவத்துக்கு தடையாக இருக்கும். பாவத்தில் விழுந்து விடாமல் கர்த்தர் நம்மளே தாங்கி சுமப்பார். ஏன்னா நம்மளை அவர் தெரிந்து கொண்டதால நம்ம அவரை உள்ளத்தில் வைத்து பாதுகாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போதும் யார் என்ன சொன்னாலும் நாம் பாவத்தில் விழுந்து விட மாட்டோம், தவறான வழியில் போக மாட்டோம். நம்மளை அரவணைத்து நம்முடைய கடைசி காலம் வரை பாதுகாப்பு துணையாக இருப்பார். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. எத்தனையோ பேர் அதை தெரிந்து கொள்ளாமல் பாவத்தில் அடிமையாகி தான் செய்து கொண்டால் சரி என்பதை உணர்ந்து அதன் முடி வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு உணர்வு இல்லை. நாம் செய்து பாவம் பாதத்தில் விழுவோடு தெரியுதில்லை. அது விழுந்த பிறகு தான் அதை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கார், நமக்காக இருக்கிறார். மகனே மகளே நீ என்னோட வா, பரிசுத்தமாக கேட்கிறார். நாம் பரிசுத்தமாகும் போதோ நமக்குள்ள இருக்கின்ற பாவங்கள் எல்லாம் விலகி போயிட்டு பரிசுத்தாவை நமக்குள்ள ஊட்டி நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். நம் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், பேச்சுக்கள் எல்லாம் பரிசுத்தமாக தான் இருக்கும், நன்மைகள் தான் இருக்கும், தீமை என்பதே இருக்காது. அப்படிதான் ஒவ்வொருவராக கர்த்தர் தெரிந்து கொள்வார். பாவிகளை தான் அதிகமாக நேசிக்கிறார், அதிகமாக அழைக்கிறார். அதுதான் நிஜம். எத்தனையோ பேர்கள் அவர் இருந்த காலத்தில் கூட எத்தனையோ பேர் அவருக்கு இருந்த சிஷர்கள் எல்லாருமே பாவிகள் தான். கேள்விப்பட்டிருக்கோம். 12 சிஷர்களும் அவங்க ஒவ்வொரு வேலை செய்வாங்க இல்லையா? பேராசைக்காரர்கள், பொருளாசைக்காரர்கள், அப்படி எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவரெல்லாம் மாற்றி தன்னோடு வர வைத்து அவர் பரிசுத்தமாக்கி ஆசீர்வாதப்பட்டு எல்லாம் இன்றைக்கு கர்த்தரின் பேரால வல்லமையான பேரோடு புகழோடு இருக்காங்க. அவருடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கு பைபிளில் சொல்லி பேசிக்கொண்டு. அந்த பல விஷயத்துக்கெல்லாம் அவர் சாதாரண மக்களாக இருந்தார். அவருக்கு எப்போது கர்த்தரில் அவருக்கு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட வழியில் வந்தாங்களோ அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டார், பரிசுத்தமானவர்களாக மாற்றப்பட்டார். நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் இல்லையா? எப்போது மாறுவோம்? எல்லாம் ஒரே வழிதான். நம்ம
கொஞ்ச நேரம் கர்த்தரின் வழியில் ஜெபமும் பைபிள் வாசனமோ இருந்தால் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் மாற்றிடுவார். நீங்கள் எடுங்க, பைபிள் எடுங்க, ஜெபிங்க. இது வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம், இப்போ எடுத்து ஜெபிங்க, மகிமைப்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மிகுதியாக கிடைக்கும். நான் சாட்சியாக சொன்னேன் இல்லையா, அதையும் தாண்டி எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் தேவை எது வந்து கர்த்தருக்கு தெரியும். நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நமக்கு எது தேவை என்று கர்த்தர் அதை கொடுப்பார். இன்னும் வசனம் இருக்குது ஏசாயா 43 அடுத்தடுத்த வசனங்கள். 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அதால் உனக்கு பதிலாக மனுஷர்களின் உன் ஜீவனுக்கு ஈடான ஜனங்களையும் கொடுப்பேன். கனம் பெற்றாய். பார்த்தீங்களா, நம்ம அவரோட விசுவாசம் நாம் கனம் பெறுவோம் இல்லையா? வசனம் தான் சொல்லுது. நாம் அவரை நேசிக்கும் போது நம்ம கர்த்தர் நேசிப்பார். நம்ம கர்த்தர் நேசித்தாலே போதும், நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக்கும். நமக்கு தேவையானதே கர்த்தர் கொடுப்பார். நமக்கு எது வேணும், இது செய்யக்கூடாது, செய்யலாம் என்று கர்த்தர் கரெக்டாக கொடுப்பார். எப்போதும் தவறானது செய்ய மாட்டார், தவறானது கொடுக்க மாட்டார். சரியானதை சரியான நேரத்தில் கொடுப்பார். அதுவே நம்ம காத்திருக்க வேண்டும். நம்ம காத்திருக்கும் போதோ நம்ம காத்திருக்கும் போதோ நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் போதோ அது பலன் மிகுதியாக இருக்கும். நம்ம சின்ன விஷயம் தான் ஆசைப்பட்டிருக்கோம், ஆனால் கர்த்தர் நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலான பெரிய காரியங்களே செய்வோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நடுவு. நம்ம அவசரப்பட்டு எனக்கு எது வேணும் அது வேணும் கேட்கிறோம். இப்போ ஒரு நியூஸ் கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல போன விஷயம் சொல்றேன். விக்கிரக ஆராதனை பண்ணுவது ஒரு பாவ செயல் எனக்கு தெரியும். ஆனால் அந்த விக்கிரக ஆராதனை நிறைய வகைகள் உள்ளதான். என்னன்னா, நாம பொருளாசை, எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த கார் வேணும், இந்த பைக் வேணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாசை பண்ணி நம்ம கேட்கும் போதோ அதுவே விக்கிர ஆராதனை மாதிரி தான். ஒரு பொருள் கேட்குறோம், நம்ம அது மேலே ரொம்ப விருப்பப்படுறோம் இல்லையா, அது விக்கிரக ஆராதனை தான். விக்கிரகத்தை வழிபடுற மாதிரி தான். இந்த விக்கிரகம் என்பது ஒரு பொருள் தானே. ஸோ நம்ம பொருள் ஆசைப்படுறது கூட விக்கிரக சம்பந்தப்பட்டது தான் என்பதை அவர் சொன்னார். அவர் யோசித்து பார்க்கும்போது கூட அது சரியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு பொருளை நாம் ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது. கர்த்தரின் விருப்பம் என்ன, அவர் சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு எது தேவை, எசப்பா எனக்கு இது வேணும், உங்கள் சித்தமாக தான் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நாம் சொல்லணும். டார்கெட் பண்ணக்கூடாது. எனக்கு இது கொடுத்தே ஆகணும், எனக்கு செஞ்சே ஆகணும் டார்கெட் பண்ணக்கூடாது. அப்போ டார்கெட் பண்ணும்போதோ கர்த்தரை விட பொருள் மேலே தான் நம்ம டார்கெட் இருக்கணும். அந்த பொருள் என்பது ஒரு விக்கிரகம் தான் இல்லையா? ஸோ நம்ம பாருங்க, சாத்தான் எப்படி விக்கிரகத்தை எப்படி கொண்டு வரோம். நம்ம ஆசைகள், எண்ணங்கள், ஆசைகள் மூலமாக திருப்பி அதை கொண்டு வரோம். ஏன்னா கர்த்தரை வைத்தவி நம்ம பொருள் மேலே தான் அந்த எண்ணங்கள் இருக்கு. கர்த்தரின் பேர் இருக்காது. அவர் நினைக்க மாட்டோம் நம்ம பொருள் இது நடக்கணும், இது செய்யணும், இது பண்ணணும். அப்படி நம்ம அப்படி ஜெபிக்காம கர்த்தரின் விருப்பம் எதுவோ, அவர் சித்தம் எதுவோ, ஏசப்பா நான் ஜெபிச்சிருக்கேன், எனக்கு விருப்பம் இருக்கு, ரொம்ப சித்தமாக இருந்தால் எனக்கு அதை செய்யுங்க அப்படின்னு ஜெபிங்க. நிச்சயமாக நமக்கு சித்தம், நமக்கு சரியானது ஏதோ அது கண்டிப்பாக அவர் சித்தப்படி செய்வார். அதான் நிஜம். கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ அல்லாத மக்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் செய்து ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி ஆசையாக இருக்குது, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஊருக்கு போய் வேலை செய்யணும், நல்ல இடத்துல எனக்கு திருமணம் நடக்கணும், நல்ல குழந்தையை கொடுக்கணும் கேளுங்க. இப்படி நம்ம கேட்கும் போதோ உண்மையாக நம்ம விசுவாசிக்கும் போதோ அது கிடைக்கும். அதை விட்டுட்டு
எனக்கு இந்த கலரில் தான் குழந்தை பிறக்கணும், எனக்கு இந்த இடத்துல தான் கார் வேணும், எனக்கு இந்த கலரில் தான் கார் வேணும், எனக்கு இந்த மாதிரி வீடு தான் டிசைனில் வீடு தான் வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும், இதே மாதிரி அந்த ஆக்டர் போட்ட ட்ரெஸ் மாதிரி நான் வாங்கணும், நான் அவங்க எங்கே அந்த வெளிநாட்டில் அந்த ஊரில் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நான் அதுக்கு மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது. கர்த்தரின் விருப்பம் என்ன என்பதை அவர்கிட்ட விட்டுடணும். ஏசப்பா என்னுடைய விருப்பம் அது, ரொம்ப சுத்தமாக தான் செய்யுங்க, நல்வழி கர்த்தர் காட்டுவார். நம்ம நல்ல வழியில் இருக்கிறோமா நல்ல வழியில் கேட்குறோமான்றது அவருக்கு தெரியும். நான் கேட்பது சரியானதாக இருந்தால் அவருக்கு தெரியும். அது சரியானதாக இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக தருவார். வாழ்க்கையில் நாம் சரியானதை எப்படி யோசிப்போம்? நான் கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போதோ ஜெபிக்கும் போதோ அவர் மகிமைப்படுத்தும் போதோ நம்ம எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே சரியானதாக இருக்கும்போது சரியானதாக நம்ம கேட்போம் என்று கர்த்தருக்கு தெரியும். தவறான பாதையில் நம்ம சென்று கொண்டு தவறான பாதையில் பேசிக்கொண்டு ஒரு நாள் ஜெபம் செய்து எனக்கு ஏசப்பா எனக்கு இந்த பொண்ணை கொடுங்க, இந்த பையனை கொடுங்க, எனக்கு இந்த பொண்ணு கிடைச்சா இந்த பையன் கிடைச்சாவனு கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரா? எனக்கு இந்த கார் வாங்கி ஆகணும், இந்த பைக் வாங்கி அவனு கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரா? அது தவறானது, அது பாவ செயல். நம் எண்ணங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் எண்ணம் என்பது சரியானதாக இருக்கும். நமக்கு எது சரியா என்பதை அவர் கொடுப்பார். சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கார். நான் பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம யார் பற்றி கர்த்தர் அறிந்திருக்கார். அதை மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போதோ நாம் கர்த்தரை தேடாமல் நாம் உலகத்தை தேடி நம்ம உலக மக்களை தேடி அந்த மனுஷன் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாக நம்மளை பாதுகாத்து வராருன்னா அவருடைய கிருபையால் தான். நாம் அவரை தேவைன்னா கூட கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏன் நாம் தான் கெட்ட பிரச்சனை நம்ம கூட ஏன் இருக்கணும் ஏசப்பா? ஏனென்றால் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் நம்மளை தூக்கி விடுவார். நம்ம அவரோட கூப்பிடுற குரல் வந்து நமக்கு கேட்கணும். டெய்லி கூப்பிட்டு தான் இருக்கார். ஒரு நாள் நம் காதுகளுக்கு அவர் குரல் கேட்கும். ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டியது கர்த்தரின் வாஞ்சை. மனுஷன்தான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி இருப்பான், ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரி தான். அது நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி கர்த்தர் அவனோடு இருந்து அதை மகிமைப்படுத்தும், அவனை பாதுகாப்பான். என்றைக்கா ஒரு நாள் என் மகன் வருவான், என் குரலை கேட்பான் என்பது கர்த்தர் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறார். நாம் தான் உணரவில்லை. நாம் உணர்ந்து அவர் வழிகளில் எப்போது வருவோமோ அப்போது நம் வாழ்க்கை புது வாழ்க்கையாக மாறும். ஒரு மறுரூபமான வாழ்க்கையாக மாறும். பாவத்தை விடுதலை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக மாறும். ஏசாயா 40 அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக அவ்வளோ சொல்லியிருக்காரு. நாம் சிந்தித்து பாருங்கள், நம் வாழ்க்கை எப்படி கடந்து செல்கிறோம்? நாம் நல்ல வழியில் செல்கிறோமோ இல்லை பரிசுத்த வழிகளில் செல்கிறோமா, இல்லை அதை விட்டுட்டு நம்ம பாதாளத்துக்கு சென்று கொடுக்கிறோமா, தவறான பயிர் சென்று கொடுக்கிறோமா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், சிறு பிள்ளைகள் வந்து நாம் சரியாக சென்று கொடுக்கிறோம் உணர்ந்து கொண்டு நாம் செயல்படும். ஒரு காலம் என்பது ஒரு ஆபத்தான காலம். எல்லாமே ஒரு டெக்னாலஜி மாறிடுச்சு. ஏஐ டெக்னாலஜி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ என்னென்னா யாருமே தேவையில்ல, அது மிஷினே எல்லாமே செஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் என்னென்ன சொல்ல போகிறான்னு தெரியாது. எப்படின்னா வரலாம். மூளைக்குள்ளே மிஷினை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் என்ன சீட் பண்ணுறோன்றதை இப்போ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இல்லை எல்லாருக்கும் வந்தால் என்ன நடக்கும்? நம்ம சுதந்திரம் பறி போயிடும். அந்த சாத்தான் என்ற அந்த இயந்திரம் வந்து நம்ம என்ன செய்யறோன்றது தெரிந்து கொள்ளும். பாருங்க எப்படியெல்லாம் உலகத்தில் சாத்தான் நாட்டி படைத்து வருகிறார் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பேராபத்தில் நம்ம விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், நம் வாழ்க்கை பிரசுத்தமாக்க வேண்டும் என்றால் வேதத்தை எடுங்க, இந்த பைபிளை எடுத்து வசனத்தை படிங்க, ஜெபம் செய்யுங்க.
நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை பாதுகாக்க போகிறோம். அது 100% கேரண்டி. எப்படி எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் இந்த வேதமும் ஜபமும் இருந்தால் நம்ம வாழ்க்கை பாதுகாக்கப்படும், வாழ்க்கை உயர்த்தப்படும். இப்போது நீங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும். வேலை இல்லையே, பணம் இல்லையே, கையில் நிறைய கடன் பாரம் இருக்குது, நிறைய சுகவீனங்கள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்போது தீரும், எப்போது மாறும் என்று எத்தனையோ பேர்கள் எங்கே தவிர்த்து கொண்டிருக்கலாம். அவருக்கெல்லாம் ஒரே பதில் இந்த ஜபமும் வசனம் தான். இந்த வசனத்தை பற்றி ஜெபம் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறும். நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். அவங்க காத்திருங்க. நமக்கென்று ஒரு நாள் ஆயத்தமாக இருக்குது. அந்த நாளில் கர்த்தர் நம்மளை உயரத்தில் கொண்டு போய் விடுவார். நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ, நம்ம என்னுடைய வாஞ்சைகளும் அது அந்த வாஞ்சைகள்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் அவருடைய மகளாக இருந்தால் மட்டுமே. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் ஒரு தடவை இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க, ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்க, விசுவாசமாக ஜெபம் செய்யுங்க, உண்மையாக ஜெபிங்க. கர்த்தர் உண்மையான ஜெபத்தை கேட்பவராக இருக்கிறார். நிச்சயமாக நமக்கானது எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். வசனம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்பது நம்ம விசுவாசம் நம்ம சொல்றோம் இல்லையா. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏன்னால் தேவனால காரியம் எதுவுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடும். நம்முடைய என்ன நினைக்கிறோன்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. கர்த்தர் சொல்றார். மனுஷ நினைவுகள் 1000 இருக்கலாம். அந்த கர்த்தர் நினைவுகள் என்பது பரிசுத்தமானது. அவர் எண்ணங்கள் பரிசுத்தமானது. நாம் அவ்வழியில் செல்லும் போது தான் நம் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும், நம் வாழ்க்கையை உயர்த்தப்படும். நம் கர்த்தருக்குள் எப்போதும் விசுவாசத்தோடு இருந்தால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரை என் வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்து கிடந்தார், சிந்தனைகளில் பாவம் இருந்தால், கன்றையில் பாவம் இருந்தால், உதவியில் பாவம் இருந்தால் எடுத்து போட்டு பைபிள் எடுத்து படித்து ஜெபம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணலாம். அது யார் இருந்தாலும் சிறு பிள்ளைகள் போது பெரியவர் வரை. நான் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன், பண்ணுறேன் அப்படின்றாரு. எல்லாம் செய்யலாம், ஆனாலும் விசுவாசத்தோடு செய்யணும். கடமைக்காக செய்யக்கூடாது. அவர் விசுவாசத்தோடு சர்ச்சுக்கு போகணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோட பாவம் அறிக்கை வேணும், விசுவாசத்தோட அது நம்பிக்கையோட சர்ச்சில் சேர்ந்து வசனத்தை கேட்கணும், தியானிக்கணும், செவி கொடுத்து கேட்கணும். இல்லை மொபைல் பார்த்துட்டு தூங்கிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கொண்டிருக்காரு. விசுவாசத்தோடு நம்ம கர்த்தர் பசுத்தவான்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு நாம் தியானிக்கணும். நமக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அது நடக்கணும். வீட்டில் வந்து கூட நம்ம அதை தியானிக்கணும், பைபிள் எடுத்து பார்க்கணும், என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கணும். சர்ச்சு போயிட்டு அதோட முடிஞ்சு போச்சு இல்லை பக்தி. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா வீட்டுக்கு வந்த பிறகு அவனை சுற்றி சத்தம் தான் இருக்கும் உலக பார்க்கும்போது. அப்போ எப்படி வேணும், கர்த்தர் நம்ம ஆலயத்தை வைத்து லாக் பண்ணிட்டு நினச்சிக்காதீங்க. நம்முடைய உடனே ஒரு ஆலயம் தான். கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, நீங்களே ஒரு ஆலயம். கர்த்தர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். நம்ம போனால் சர்ச்சை ஆசீர்வாதப்பட்டு வரோம். ஆனால் நம்ம கூட தான் எப்பவுமே கர்த்தர் இருக்கார். நாம தான் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஆலயமாக நம்ம சொல்கிறார் இல்லையா. எப்படிப்பட்ட வார்த்தைகள், ஆலயம் எப்படி ஒரு ஒழுக்கமாக சுத்தமாக நல்லா ஒரு நீட்டாக இருக்குது பார்ப்பீங்க இல்லையா. அப்படித்தான் நம்ம உடம்பும் மனசும் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும். நல்லவைகளை திங்க் பண்ணணும், நல்லவைகளை பேசணும், நல்லவைகளை செயல்படுத்தணும். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவரிடத்தில் கொடுக்கும்போது நமக்கென்று கர்த்தர் கொடுப்பது எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் கர்த்தரை நினைங்க, துதிக்க, மகிமைப்படுத்து. உங்களுக்கென்று ஆயிரத்தை பெருத்து வைத்திருக்கிற அது ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் கர்த்தரை நினைத்து வரும்போதோ அவருடைய குரல் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெருக செய்வார்.
ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக வரும், அப்போ நடந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை நீங்கள் நம்பும் போது, ஜெபிக்கும் போதோ நிச்சயமாக நடக்கும். தேவைக்கென்று இருக்கக்கூடாது, ஒரு உண்மையான விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இது 100% கேரண்டி. நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ பாவத்தில் விழுந்திருக்கலாம், அடிமையில் சிக்கியிருக்கலாம், வெளியே வரும்போதுலேயே ஃபீல் பண்ணலாம். ஆனால் எல்லாவற்றையும் மீறி பைபிள் எடுங்க, ஜெபம் செய்யுங்க. ஒரு நாள் கஷ்டப்பட்டு பைபிள் எடுத்து படிங்க. இது படிக்கவே முடியலையே, தடையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தடை என்பது நான் முதல்ல மனுஷனாக உருவாக்குறது தான். நமக்கு நம்ம தடையாக போட்டிருக்கோம், நம்ம மனதை தடையாக போட்டு வச்சுக்கிறோம். படிக்கணுமா படிக்க முடியல, நம்மளே தான் சொல்லி கொடுத்துருக்கோம். நான் பக்கத்தில் தான் பைபிள் இருக்கும், கையில் எடுங்க. முதல்ல பைபிள் கையில் எடுத்தீங்கன்னா அடுத்து படிக்கணும்னு தோணும், படிச்சிங்கன்னா அடுத்து ஜெபிக்கணும்னு தோணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பைபிள் நீங்கள் தொடும்போதோ நீங்கள் ஆசீர்வாதமாக்கப்படுவீங்க. பைபிள் நீங்கள் எடுக்கும்போதே கர்த்தர் உங்களுக்குள்ளே வருவார், உங்களை ரட்சிப்பார். இந்த பைபிள் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒன்று. உங்கள் தேவைகளை நிச்சயமாக இந்த வசனம் உங்களுக்கு கொடுக்கும். ஜெபம் செய்யுங்க, வசனம் வாசிங்க, உங்கள் வாழ்க்கை உயர்த்துவார். நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயரும். அதற்கு கர்த்தர் அவர் ஒருவர் தான், அவரால் மட்டுமே தான் அது முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ அறியாத மக்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க, ஜெபம் செய்யுங்க, உண்மையாக ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும், தடைகள்லாம் விலகி போகும். நீங்கள் வெற்றியாளாக இருப்பீங்க. நீங்கள் இனிமே வாங்க கையாற்றப்பட்டீங்க, கொடுக்குற கையாக மாறுவீங்க. அப்படிப்பட்ட உயரத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் ஒரு ஸ்பெஷல். இனிமேல் நீங்கள் கொடுக்குற கையாக மாற போகிறீங்க. நீங்கள் பைபிள் வசனத்தையும் ஜெபமும் செய்யுங்க. உங்கள் அளவில்லாத ஞானத்தையும் அளவில்லாத பொக்கிஷத்தையும் இரட்டிப்பான நன்மையும் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இது நிச்சயம் நடக்கும். விசுவாசிங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த நாளில் மகிமையாக கொடுத்த நல்ல வார்த்தைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, நாளில் கூட சாமி நீர் எங்களை அழைத்து கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த ஆசீர்வாதத்தை நிரப்பி கர்த்தாவே, இந்த நாளின் மகிமையால இந்த வார்த்தையை கேட்கும்படியாய், மற்றவர்களுக்கு காணும்படியாய், மற்றவர்கள் கேட்கும்படியாக நீ கொடுத்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, நீரே எங்களோடு இருந்து கர்த்தாவே, இந்த காரியங்களை வாழ்க்கை செய்த கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஒரு ஓய்வு நாளிலே சாமி எங்கள் பரிசுத்தவான்களாக நீ மாற்றிக்கொண்டு கர்த்தாவே, நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல சிந்தனைகளை செயல்பட்டு கர்த்தாவே, உங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் நிறைவேற்றப்பட நீ கொடுத்த நாளுக்காக நன்றி இருக்கிற கர்த்தாவே. அவர் சாமி இப்போது கூட இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, நீரே அவங்க பரிசுத்தமாக்கு கர்த்தாவே, நீர் பேர் சொல்லி அழைத்து கர்த்தாவே, ஒவ்வொருவராக நீ மாற்றி கர்த்தாவே, ஒரு வாழ்க்கையிலே நீர் புதிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்து புது வாழை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர் சாமி குடும்பத்தில் நீ பெரிய மாற்றத்தை கொடுப்பீராக சாமி. ஒரு நாம மகிமைப்படும்படியா சாமி, குடும்பங்கள் செழித்துவங்கப்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒரு விசுவாசத்தை வளரக்கூடிய கர்த்தாவே, உண்மை அறிந்த மக்கள் மரியாத மக்கள் கர்த்தாவே, உம்மோடு வந்து உங்களுடைய விசுவாசத்தை தெரிந்து கொண்டு கர்த்தாவே, அவர் வாழ்க்கையின் பலனை அடைய முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே, நீரே தொடர்ந்து இடத்துக்கு பாதுகாத்துக் கொண்டு கர்த்தாவே. இதுவரை எத்தனையோ பாவம் அடிமையா இருக்கலாம் கர்த்தாவே, இருந்து விடுதலை கொடுத்து கர்த்தாவே, நீரே அவர் அழைத்து கர்த்தாவே, ஒரு பரிசுத்தவான்களா மாற்றி கர்த்தாவே, உங்களுக்கு கிருபையினாலே கிருபைகளை தாங்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே, நீரே மகிமையினாலே நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் வாழ்க்கையை போட்டு கர்த்தாவே, நீரே தொடர்ந்து இடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளும். வீட்படி இயேசு கிறிஸ்து மூலம் வெளிப்படுத்திய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல அபாயமாக